இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் வர மாட்டாருமா. சார் டெட்லைன்லயாவது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தா நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் சார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்குறேன். இப்போ விட்டா உன்னை எல்லாம் பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்க முடியாது. சார் என் டிகிரியை வேணா கூட ஹோல்ட் பண்ணிங்க சார். நான் பே பண்ண உடனே கொடுங்க சார். அதெல்லாம் ப்ரொசீஜர் இல்லை, பணம் கட்டினா தான் ஹால் டிக்கெட்டு. என்ன சார் ப்ரொசீஜருங்கிறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுக்கும் தெரியாம கொடுக்கணுமா? நாங்கள் தான் 25,000 ரூபா வாங்குறோம், மற்ற காலேஜெல்லாம் 35,000 வாங்குறான் தெரிஞ்சுக்க. அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து காலேஜுக்கு வந்து சீல் வச்சு என்ன பண்ணீங்க? சும்மாவா இருந்தீங்க? பசங்களை எல்லாம் கூட்டு வந்து வாசல் நின்று கோஷம் போடல, கம்ப்யூட்டர் உடைக்கல, கல் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்கல. சார் அதெல்லாம் நாங்க பண்ணல. யார் பண்ணாங்களோ தேடி பிடிச்சு அவங்க கிட்ட வாங்கிக்கங்க. எது எங்களை போலீஸ் வேலை பார்க்க சொல்றீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் டைம். ரொம்ப பேசினா உங்களை டீபார் பண்ணிடுவேன். சார் என்ன சார் கேள்வி கேட்டாலே மிரட்டுறீங்க? யாரோ பண்ண தப்புக்கு எங்களை எப்படி சார் டீபார் பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் கார் பார்க்கிங்ல தப்பா இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது போதும் உங்க 2 பேரையும் டீபார் பண்ண. வாடா. மூளை மங்கி போனவனுங்க டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. திடீர்னு 25,000 கொடு, இல்லைன்னா ஹால் டிக்கெட் தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். ஊர்ல அப்பா கடை வாங்கி காய்கறி கடை வச்சிருக்காரு சார். எவ்வளவுதான் அவர்கிட்டயும் வாங்க முடியும்? இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா முடியல சார். உயிர் போகுது சார். சார் ஒரு கால் பண்ணணும், உங்க ஃபோன் தரீங்களா? ஹலோ ஹலோ பா, 25,000 கட்டாதாம்மா நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். டேய் 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? பா ஒரே ஒரு வாட்டி பா ப்ளீஸ் பா. டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குடா அந்த படிப்பு? அதெல்லாம் பணக்காரனுங்க படிக்க வேண்டியதுடா. நீ வந்து நம்ம கடையிலேயே வேலை பாடுறா. பா எப்படியாவது கட்டுங்கப்பா ப்ளீஸ் பா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? வேடா போன. பா பா அப்பா. Thank you sir. ஹலோ தம்பி, இப்ப போன்ல பேசின முருகன் அவங்க அம்மா பேசுறேன். அவங்க அப்பா கோவத்துல ஏதோ திட்டிவிட்டாரு. தோட வித்து நாளை காலையில பஸ்ல பணத்தை கொண்டு வந்துருவேன்னு சொல்லுங்க. முருகன் பக்கத்துல இருந்தா அவன் கையில போன் கொடுங்க தம்பி. தோ கொடுக்குறேம்மா, லைன்ல இருங்க. ஏய் தம்பி, முருகன் தம்பி தம்பி இருக்கானா? தோ ஒரே நிமிஷமா. ஏய் முருகன், ஏய்
அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டு இருக்கிறேன். சாரிடா. தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடு. தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னாரு. என்னையா தாராக்காரன் ரொம்ப கம்மியா இருக்கு? டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். என்ன பேரு? ஆஷா. 25,000 ரூபா கொடுங்க. சரி சலாம். இந்தாங்க. சரிங்களா? ஆஷா, நீ உடனே கிளம்பி காலேஜ் வா. சக்தி இப்பதான் உனக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. நான் உனக்கா காலேஜ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. ஓலா ஊபர் வந்ததுக்கு அப்புறம் சவாரிலாம் கம்மியாயிடுச்சுல்ல. முன்னாடியே மீட்டர் போட்டிருக்கணும். நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்போம். டேய் எங்கடா போற? டேய் சீக்கிரம் எங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போடா. ஆறுமங்கண்ணா 1 ஹவர்ல வந்து ஆட்டோ தந்துடுறோம். தம்பி. டேய் கண்ணால உன் மூஞ்ச பார்த்தா பயமா இருக்கடா. எங்கடா கூட்டு போற? டேய் பேசாம இருடா. இது பேய் பட ஷூட்டிங் நடக்கிற ரோடு மாதிரி இருக்கு. எங்கடா கூட்டு போற? அங்க பார், கூவத்தூர் கோல்டன் பீச் ரெசார்ட் இன்னும் திறக்கல. என்னடா இது? பக் கேமரா. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் அட்டென்ட் பண்ணல. அந்த டேப்லெட் ஆன் பண்ணு. யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். சரி இருக்கு சீக்கிரம். டேய் நான் சொல்ல, இவன் சமையல்காரன் தான்டா. ஷெஃப் தாமுவோட செக்ரட்டரிடா. தக்காளிடா. இருடா. என்னடா பண்ற? மூடிட்டு பாடுறா. மைசூர் ரசம் பண்ண வந்திருக்கான்.
காசு கட்டு கட்டா மாட்டினீங்கடா. டேய் எல்லா பட்டியும் பத்திரமா வந்துச்சா? மூஞ்சி ஒண்டி தெரியலடா. மேல 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 போ. அப் பண்றா. அப்ப ஆக மாட்டேங்குதுடா. பேட்டரி லோ. மூஞ்சி கிட்ட போகாதடா அந்த ஈ. மூஞ்சி தெரிஞ்சாதான் கேஸ் நிக்கும். ஹலோ, உங்க வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 23,000 நீங்க தரணும். எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்? போடா டால்டா. டேய் மற்ற காலேஜ்லேருந்து வந்த பணம்லாம் உள்ள இருக்கு, அது கூட எதையும் சேர்த்து வை. பத்திரம்டா, 500 கோடி. என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு டென்ஷன் ஆற? படி. காதல் தோல்வியில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் ரயில் மேல் ஏறி தற்கொலை. இதுக்கு என்ன இப்போ? இவன் எதுக்கு தெரியுமா செத்தான்? என் கண்ணுக்கு முன்னாடி செத்தான். அந்த சாவே மாத்திட்டான் அந்த தேவராஜ். தேவராஜா? ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லா காலேஜையும் மூடி காலேஜ் ஓனர்ஸை மிரட்டி பணத்தை கேட்டிருக்கான். அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ்னு பேர்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து படி இவனுக்கு கப்பா கட்டியிருக்காங்க. யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி லட்டுல ரேட் பேசியிருக்காங்கடா. லட்டா? ஒரு லட்டு 1 கோடி ரூபாய். டேய், நம்ம தானே அன்னைக்கு 10 லட்டு பேரம் பேசி வாங்கி கொடுத்தோம். அப்ப 10 கோடியா? அதனால தான்டா இவன் செத்தான். ஏய், உடனே போலீஸோ சிபிஐ யார்கிட்டயா போய் சொல்லாண்டா. கண்டிப்பா மாட்டிப்பான். சிபிஐட்ட போனா பப்ளிக் தெரியாது, ஆனா பப்ளிக்கிட்ட போனா சிபிஐக்கே தெரிஞ்சிடும்.